ரணில் விக்ரமசிங்க எவ்விதமாக இந்த உண்மை மற்றும் நல்லிணக்கத்தை தான் முன்னிறுப்பதாக உலகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற உண்மை அவருடைய பணிப்பாளர்களாகவே வெளியே வந்து விட்டது. சண்டை காலத்தில் இருந்த போர் வியூகம், அதாவது இன அழிப்பு வியூகத்தை இன்னொரு வடிவத்துக்கு மாற்றிவிட்டார்கள். அறிவார்ந்த நிலையிலும் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தாயகத்தை தங்களுடையதாக பேணுகின்ற அந்த அந்த வரலாற்று தன்மையை கூட இல்லாமல் பெறுகின்ற செயற்பாடு செய்ய. சரி, ஒரு செயல் திட்டமாக இந்த பொது வேட்பாளர்களையோ ஒரு சிவில் கட்டமைப்பை உருவாக்கியோ ஒருங்கிணைவோம் என்ற ஒரு ஒரு நம்பிக்கையில இப்போது சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒரு தமிழ் இளைஞர் ஒருவருக்கால இங்க அவரே சொல்றார், தான் இலங்கை தமிழர் என்ற முறையில் தன்னுடைய அனுபவமும் அதன் பின்னணியில் உலக குடிமகன் என்ற முறையில் தன்னுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு எழுதுகின்றது. ஒரு இயந்திரத்தை பொறுத்தவரையிலும் 2 வகையான முடிவு இருக்கும். ஒரு இயந்திரம் ஒன்று தொடர்ச்சியாக இயங்கி தேஞ்சி சாகும், இன்னொன்று சும்மா இருந்து துருப்பிடிச்சு சாகும். இதுல நாங்கள் தொடர்ந்து இயங்கி தேஞ்சி சாக போறோமா, அப்படியே சும்மா இருந்து துருப்பிடிச்சு சாக போறோமான்றது நாங்கள்லாம் தீர்மானம். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் ILC தமிழ் உறவுகளுக்கு விளக்கத்தை எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசர்களும் இணைந்து இந்த விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. இங்கே கலையத்தில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வணக்கம் பொறியியல் ஆய்வாளர் அரசர்களே. வணக்கம் மாஸ்டர். இன்று ஆசிரியர் தலையங்கம் இவ்வாற இலங்கை மற்றும் உலக நிகழ்வுகள் சில ஈழத்தமிழர் இறைமையை பாதுகாப்பதற்கான வழிகளை காட்டுகின்றன. இதுதான் இன்றைய தலையங்கம். மாஸ்டர், வழிகள் காட்டும் என்று சொல்லும் பொழுது சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். எவ்வாறான வழிகளை காட்டுகின்ற என்று கூறுங்கள். இம்முறை நாங்கள் இயற்கையிலிருந்து எங்கள் வாழ்வை படித்துக் கொள்ள வேண்டும் என்று பொதுவாக கூறுவார்கள். இந்த இயற்கை என்பது எங்களை சூழ வர நிகழ்கின்ற நிகழ்வுகளின் பின்னணியில் தான் கட்டமைக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த முறை அந்த எண்ணத்தை கொடுப்பதற்காக, அதாவது முந்தி நாங்கள் படித்தவற்றையோ அல்லது முந்தி நாங்கள் நினைத்தவற்றையோ நினைத்து கொண்டு வாழாமல் என்ன மாதிரியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் இயற்கையில் இருந்து எங்களுக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த இவ்வாறு இலங்கை மற்றும் உலக நிகழ்வுகள் சில ஈழத்தமிழ் இறைமையை பாதுகாப்புக்கான வழிகளை காட்டுகின்றன என்கின்ற தலையங்கத்தை எழுத வேண்டியிருந்தது. அதாவது அரசமைப்பின் 22வது திருத்தத்தை ஜனவரியில் நடக்கும் வரை வெளியிட வேண்டாம் என்று நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கோரிக்கை ஒன்று விடுத்திருந்தார். ஏனென்றால் அப்படி அந்த திருத்தம் வெளியிடப்பட்டால் 14 நாட்களுக்கு இடையில் அதற்கான குடியொப்பம் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சட்ட இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அதை வெளியிடுங்கள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த நிலையிலும் கூட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி வர்த்தமானியில 19ஆம் தேதி அந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை வெளியிட்டிருக்கிறார். அது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி எப்பொழுதுமே ஒரு சர்வாதிகார தன்மையான போக்கை கொண்டவர் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கின்றது. அதே நேரத்தில் இதே மாதிரி போக்கைத்தான் இவருடைய அரசியல் குருவும் இவருடைய நெருங்கிய குடும்ப உறவினருமாக இருந்த முன்னாள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி JR ஜெயவர்தனா அவர்களும் 78ஆம் ஆண்டில் செய்தார். அந்த 78ஆம் ஆண்டு அதனை செய்து அந்த பின்னணியில எதிர்கட்சியில பங்களிப்பை இல்லாமல் என்பதற்கு அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்ரீமா பண்டாரநாயக்காட குடியுரிமையை பறிச்சு அதற்கு பின்னர் அந்த பின்னணியில பயங்கரவாத தடைச்சட்டத்தை கொண்டு அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஈழத்தமிழர்களை கண்ட இடத்தில் சுடவும் சுற்ற இடத்தில் எரிக்கிறதுக்கும் படைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த மாதிரியான ஒரு சர்வாதிகார தன்மையை தோற்றுவிச்சு அதே நேரத்திலே தன்னுடைய ஆட்சி காலத்தை கூட நீடித்து வாழ்ந்த வரலாற்றை அவர் வெளிப்படுத்தினார். இவரும் அத்தகைய தன்மையை கொண்டவர் தான். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற
சூழ்நிலையில வந்து ஆட்சி காலத்தை நீடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை நீடிப்பதற்கான பல பல தந்திரங்களை செய்து கொண்டு தான் இருக்கின்றார். அப்ப இப்படியான சூழலில் ஜேஆர் செய்த அதே வேலை, அதாவது தங்களுக்கு தோல்விகள் ஏற்படுகின்ற பொழுது அதை அல்லது தாங்கள் இலங்கை மக்களை வந்து இலங்கை மண்ணை வந்து விற்று பிழைக்கின்ற ஒரு நிலையில் வந்து அது வெளிப்படாதவாறு இனவரியை தூண்டி, மொழிவரியை தூண்டி, மதவரியை தூண்டி திசை திருப்புற ஒரு செயற்பாட்டை இவர்கள் செய்கிறது வழக்கம். அந்த வகையில் தான் ஜிஆர் 78 மிக கொடுமையான பல சட்டங்களை இயற்றினதுக்கு பின்னர் அதிலிருந்து திசை திருப்பதற்கு 83ஆம் ஆண்டு ஜூலை ஈழத்தமிழின அழிப்பையும் வந்து செய்வித்தார் என்பது வெளிப்படையான உண்மை. அவருடைய அமைச்சர் சில் மேத்யூ அவர்களுடைய பின்னணியிலே அது நேரடியாக நடைபெற்றது என்பதெல்லாம் வரலாறு. அப்ப இவ்விதமான ஒன்று இப்பொழுதும் கூட இவர் எத்தனையோ வழிகளில் தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார். அந்த முயற்சிகளில் வந்து தோல்வி பெறுமாக இருந்தால் இவரும் கூட ஏதோ ஒரு வகையில் சிங்கள பௌத்த இனவரியை, மதவரியை, மொழிவரியை தூண்டி ஈழத்தமிழர்களுக்கான இன்னொரு இன அழிப்பை தோற்றிப்பார் என்பது கூட இந்த இடத்திலே வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனபடியினால்தான் இந்த இடத்திலே வந்து ஈழத்தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய முறையில் ஒரு சட்டகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை தான் முதலிலே சொல்கின்றோம். அதே நேரத்திலே வந்து அடுத்ததாக வந்து இந்த உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறை ஒன்றை தான் முன்னெடுத்திருப்பதாக உலக நாடுகளுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே வெளிப்படுத்தி அதற்கான ஒரு மசோதாவையே தான் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பதாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறினார்கள். ஆனால் இன்றைக்கு அதனுடைய அந்த பொறிமுறை செயலகத்தினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற ரமணி பணிப்பாளராக இருப்பவர் இந்த இப்பொழுது இவர் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மசோதா என்பது 2016க்கும் 2018க்கும் இடைப்பட்ட காலத்தில் ரமணி முத்துட்டிகம தலைமையிலான ஆலோசனை சேனலினால் தயாரிக்கப்பட்ட பழைய ஒன்றுதான் என்கின்ற உண்மையை அசங்க குணவன்ஸ் அவர் பெயர் அவர் இந்த வாரத்திலே வந்து இந்த செயலகத்துக்கான உத்தியோகபூர்வ இணையத்தை திறந்து வைக்கின்ற பொழுது கூறினார். அவ்விதமாக பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க அவ்விதமாக இந்த உண்மை மற்றும் நல்லிணக்கத்தை தான் முன்னிறுப்பதாக உலகத்தை பேக்காட்டி கொண்டிருக்கின்றார் என்கின்ற உண்மை அவருடைய பணிப்பாளர்களாகவே வெளியே வந்து விட்டது. அதே நேரத்தில் வந்து இப்படித்தான் முந்தி ஜிஆர் ஜீவத்னாவும் இந்தியா தன்னுடைய பாதுகாப்புக்காக மேற்கொண்ட இந்திய ஸ்ரீலங்கா உடன்படிக்கையை மிக நரித்தந்திரமான முறையில் ஸ்ரீலங்காக்களுடைய தேசியத்தையும் ஸ்ரீலங்காவுடைய இறைமையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கிறதுக்கான கவசமாக மாற்றினார். அவ்விதமாக மாற்றினதன் மூலமாக அந்த இந்தியா தன்னுடைய பாதுகாப்புக்காக செய்த அந்த இந்திய இலங்கை உடன்பாடு என்பது இப்பொழுது ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்புக்கான ஒரு அனைத்துலக உடன்படிக்கை அமைப்பு என்ற காரணத்தினால்தான் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த நிதி வங்குரோத்து நிலை தோன்றிய பொழுது இந்தியா உடனடியாக $4 பில்லியன் பெறுமதியான உதவிகள் $4 பில்லியன் பெறுமதியான உதவிகளை கொடுத்து காப்பாற்றியது. ஆகவே இவரும் வந்து இதே மாதிரியாக இப்பொழுது தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய விடயத்தில் அக்கறை காட்டுகின்ற விதத்திலே அது ஈழத்தமிழருக்கு நன்மை அளிக்குதோ இல்லையோ, ஆனால் அக்கறை காட்டுகின்ற விதத்திலே தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்தியா, அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் இவற்றையெல்லாம் வந்து இவரும் வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே ஈழத்தமிழ் மக்கள் வந்து இந்த இந்தியா, அமெரிக்க மற்றும் மேற்குலக நாடுகளுடன், குறிப்பாக பிரித்தானியா உட்பட நாடுகளுடன் வந்து இவர்கள் வந்து நேரடியான உரையாடல்களை மேற்கொள்வதற்கான தங்களுடைய அந்த பலத்தை அதிகரிப்பதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனையையும் சமாளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டி வருகின்றது. அதே மாதிரியாக எமது
நமது நிலப்பரப்பையோ அல்லது கடற்பரப்பையோ இந்தியாவின் நியாயபூர்வமான பாதுகாப்பு அக்கறைகளுக்கு எதிரான விதத்தில் மூன்றாம் தரப்பு பயன்படுத்துவதற்கு நாம் ஒருபொழுதும் இடமளியோம். இப்படி கூறுவதன் மூலமாக இந்தியா தங்களுடைய அந்த கூட்டாண்மையில் இருக்கின்றது, பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி கொண்டு மற்றவர்களை மூன்றாம் தரப்பு என்று கூறுகின்ற தன்மையை பார்க்க வேண்டும். அவ்விதம் கூறிவிட்டு இருப்பினும் இந்தியா பிரிக்ஸ் போன்ற சில பொது கட்டமைப்புகள் சீனாவுடன் இணைந்து பணியாற்றுவது போல ஸ்ரீலங்காவும் அதன் பங்காளிகள் இணைந்து செயலாற்ற விரும்புகிறது சொல்லி ஸ்ரீலங்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சஃப்ரி அனைத்துலக ஊடகம் ஒன்றுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார். இந்த விளக்கத்தின் மூலமாக பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மை, சீன அமெரிக்கா உட்பட்ட மற்ற நாடுகளுடன் இருக்கின்ற பங்காண்மை இவற்றுடன் ஸ்ரீலங்காவினுடைய இறமை பகிரப்பட்டிருக்கின்ற அந்த அரசியல் யதார்த்தத்தை வெளிப்படுத்தி அந்த பின்னணியிலே தங்களுடைய அரசாங்கம் செயற்படுகிறது என்று கூறினார். இது ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்னென்றால், ஒரு நாட்டுடன் அல்லது ஒரு குறிக்கப்பட்ட ஆட்களுடன் நாங்கள் பேச வேண்டும் என்கின்ற அந்த தன்மையிலிருந்து விடுபட்டு எல்லா நாட்டினரையும் எல்லா மக்களையும் உடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய தேவைகளை வெளிப்படுத்தி அவர்களுடைய தேவைகளுடன் இணைத்து அந்த பின்னணியில் எல்லா நாடுகளுடனும் எல்லா மக்களுடன் நாங்கள் அதனை இணைத்து அந்த வழியில் நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற கருத்தையும் இந்த இடத்திலே முன்வைக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அதே நேரத்திலே எவ்வளவு தூரத்துக்கு மௌனமான முறையில் ஈழத்தமிழர்களுடைய இறமை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற உதாரணமாக யுனெஸ்கோவினுடைய பணிப்பாளர் ஒன்றே அசோலி அவர்களையே இலங்கைக்கு அழைத்து அவர் பிரான பல்கலைக்கழகத்தை வச்சு பேராசிரியர் GS பீரியஸ் துணைவேந்தரா இருக்கின்ற அந்த உலக வரலாற்று பங்களிக்கிறான்னு சொல்லி அதனை ஒரு உலக பாரம்பரிய சொத்துன்னு சொல்லி பிரகடனப்படுத்தினார். இதன் மூலமாக அறிவார்ந்த நிலையிலும் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தாயகத்தை தங்களுடையதாக பேணுகின்ற அந்த வரலாற்று தன்மையை கூட இல்லாமல் பெறுகின்ற செயற்பாடு செய்கின்றார். இவ்வளவு நுணுக்கமாக விடயங்கள் நகர்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது, ஆனால் இந்த யுனெஸ்கோ அமைப்புக்கு இதுவரை புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் அவர்களுக்கு எவ்வளவோ கல்விமான்கள் எவ்வளவோ இந்த வரலாற்றை தெரிந்தவர்கள் எல்லாம் இருந்தும் கூட எங்களுடைய வரலாற்றை எங்களுடைய மானிடைகளை எங்களுடைய தொல்லியலை வெளிப்படுத்துகின்ற தன்மை இல்லாதவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த ஒரு உயர் வரலாற்று ஆய்வு மையம் ஒன்று அமைக்கப்பட்டால்தான் அந்த பின்னணியிலே அது அறிவார்ந்த நிலையில் விஞ்ஞான அணுகுமுறையுடன் இந்த தகவலை வெளிப்படுத்துகின்ற பொழுது எதிர்காலத்தில் ஈழத்தமிழர்களுடைய இருப்பு பற்றிய ஒரு உண்மை நிலையை உலகு அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் எடுத்து வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் பார்க்கின்ற பொழுது எல்லா சிங்கள தலைவர்கள் ஒரே மாதிரி தான். அந்த வகையில் சரத் பொன்சேகா ஸ்ரீலங்காவில் ஈழத்தமிழின் அழிப்புக்கு தலைமை தாங்கிய இராணுவ தளபதி என்ற வரலாற்று தன்மையை கொண்ட சரத் பொன்சேகா என்ன கூறியிருக்கின்றார் என்றால், கடந்த முறை தான் தேர்தல் போட்டியிட்ட பொழுது விடுதலை புலிகளிடமிருந்து மக்களை விடுவித்தபடியினால்தான் தமிழ் மக்கள் தனக்கு வாக்களித்தார் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு திரிவாதத்தை ஊடகங்களுக்கு கூறியுள்ளார். இதன் வழியாக இந்த இன அழிப்பு செய்பவர்களே எங்களுடைய தாயகத்தில் இப்ப இருக்கின்ற அந்த அரசியல் முறைமைக்கு கீழ் தமிழ் மக்களுடைய வாக்களை கோருவதும், அப்படி கோருகின்ற பொழுது தமிழ் மக்கள் வாக்களிக்காவிட்டாலும் கூட அங்கே இருக்கின்ற தமிழர் அல்லாத மற்ற மக்களும் அங்கே நிலை கொண்டிருக்கின்ற சிங்கள படைகளும் கூடவே அங்கு ஈழத்தமிழ் தேசியத்துடன் முரண்பாடு உள்ள தமிழர்களும் அளிக்கின்ற வாக்குகளை கூட அது தங்களுடைய கொள்கைகளுக்கு கிடைத்த தங்களுடைய செயற்பாடுகளுக்கு கிடைத்த வெற்றி என்று வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழல் இருப்பதை அவருடைய அந்த சரத் பொன்சேகாவுடைய கடந்த வார கூற்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதனால் தான் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளர் இந்த தேர்தலையே நிராகரிக்கின்றார் என்கின்ற ஒரு தேர்தல் கொள்கை பிரகடனத்தை முதலே வெளியிட்டு அவருக்கு வாக்களை அளிக்க செய்வதன் மூலமாக அவருக்கு அளிக்கப்படுற வாக்களும் அளிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுற வாக்கள் அல்லது விடப்படுற வாக்களையும் சேர்த்து கூட இவ்வளவு வாக்கள் அந்த பிரதேசத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக இருந்த என்று காட்டுகின்ற ஒரு செயற்பாட்டை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற 50க்கும் மேற்பட்ட குடிசார் அமைப்புகள் சேர்ந்து முயற்சி
முயற்சிப்பதை பார்க்கின்றோம். அது விதமாக அந்த விடயமாக கவனம் செலுத்தி அந்த பொது வேட்பாளரை வெளிப்படுத்துவது, அந்த பொது வேட்பாளருடைய கொள்கை என்ன, அது இந்த விடயங்களை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்ற அந்த தேர்தல் கொள்கை பிரகடனத்தை வெளிப்படுத்துவதெல்லாம் உடனடியாக செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இன்னும் ஒரு கிழமைக்குள் தேர்தலுக்கான அந்த கால எல்லை அறிவிக்கப்பட்டுவிடும். அதன் பின்னர் தலைக்கு மேல் வெள்ளம் வந்த விற்பாடு எப்படி தப்பி போறோன்ற செயற்பாட்டை செய்கின்ற ஒரு இனமாகத்தான் எங்களுடைய இனம் இருக்கின்றது. அது அந்த நிலையிலிருந்து விடுபட்டு இந்த வாரத்தில் மிக வேகமாக எல்லோரும் செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதையும் இந்த இலக்கு சுட்டிக்காட்டுகிறது. இறுதியாக இங்க ஆக்ஸ்போர்டில் பிளனம் பேலஸில் வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய பிறந்த இடம், அவருக்கு அவர் பிரான்ஸ் பிரித்தானிய படைகள் ஆஸ்திரிய படைகளுடன் சேர்ந்து அந்த நேரத்தில் பிரான்சினுடைய படைகளை வென்றதனுடைய அன்பளிப்பாக மகாராணியால் வழங்கப்பட்ட அந்த பிளனம் அரண்மனையில் ஐரோப்பிய அரசியல் சமூகத்தினுடைய ஒரு நாள் உச்சி மாநாடு கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றது. இந்த ஐரோப்பிய அரசியல் சமூகம் என்பது 2022 ஆண்டு உக்ரைன் மேல் ரஷ்யா படையெடுப்பை மேற்கொண்டதன் பின்னர் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பையும் ஐரோப்பாவுடைய பொருளாதாரத்தையும் எவ்விதமாக பாதுகாத்துக் கொள்ள என்கின்ற ஒரு நட்புறவு அமைப்பாக உருவாக்கி ஒன்று. இந்த ஐரோப்பிய அரசியல் சமூகத்திற்கு எந்த விதமான அதிகார கட்டமைப்பும் இல்லை. அது ஒரு அதிகார கட்டமைப்பு கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் மாதிரியான ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட அதிகார கட்டமைப்பு கூட கொண்டிருக்கவில்லை. அதற்கு பதிலாக எல்லா ஐரோப்பிய தலைவர்கள் ஒன்று கூடி அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய நாட்டின் உறுதிப்பாடு இவைகளை பற்றி எவ்விதமாக செயற்படலாம் என்று உறவாடுகின்ற கலந்தாலோசிக்கின்ற அமைப்பு தான் இந்த ஐரோப்பிய அரசியல் சமூகம் என்கின்ற 2022 உக்ரைன் போருக்கு பின்னர் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு. இதை இங்கே இப்பொழுது இருக்கின்ற இதை உண்மையிலே முன்னாள் பிரித்தானிய பிரதமர் சுனக் தான் இதனை இங்கு நடத்துவதற்கு திட்டமிட்டார். ஆனால் இப்பொழுது புதிதாக பதவியேற்றிருக்கின்ற ஸ்டாமியர் அவர்கள் அந்த மாநாட்டை தான் நடத்தினதுடன் அரசரும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு இந்த ஐரோப்பிய சமூகத்தினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தினார். அவரோடு முரண்பாடாக இருக்கின்ற ஹங்கரியினுடைய பிரதமர் கூட அதிலே கலந்து கொண்டதை பார்க்கின்றோம். அது மாத்திரமில்லை, அந்த மகாநாட்டுக்கு பிரான்சிய ஜனாதிபதி வந்த பொழுது அந்த பிளனம் பேலஸில் பிரான்சிய படைகள் பிரித்தானியாவிடம் சரணடைகின்ற படங்கள் கூட இருக்கின்றன. அதை கூட அவர் தாண்டி போனார். அப்ப முந்தி வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு செயற்படாமல் இருக்கிற தன்மையில் இல்லை. இப்பொழுது என்ன தேவையோ அந்த அடிப்படையில் அரசியல் செயற்படுகிறார் என்பதை அது காட்டுகின்றது. என்றால் இந்த கோட்டையை பிரான்சை பிரித்தானியா வென்றதற்கான ஒரு நினைவு பரிசாக அமைக்கப்பட்ட ஒன்று. அப்ப இந்த அரசியல் எப்படி செயற்படுகின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த பின்னணியிலே ஈழத்தமிழர்களுக்கான ஒரு அரசியல் சமூகத்தை, அதாவது அதிகாரப்படுத்தப்பட்ட நிலையில் இல்லாமல் எல்லோரும் ஒரு நட்புறவு நிலையில் கலந்து ஆலோசித்து தங்களுக்கான தமிழர் சமூகத்துக்கான உலக இனமாக இருக்கின்ற ஒரு நிலையில் அதற்கான பாதுகாப்பை, அதற்கான உறுதிப்பாட்டை, அதற்கான பொருளாதார வளத்தை எப்படி ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையுடன் இந்த ஆசிரியத்தில் நிறைவேறுகின்றது. நன்றி மாஸ்டர். நிச்சயமாக பாதுகாப்புக்கான வழிகள் காட்டுவதற்கான அந்த நிலைமைகளை நீங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற விடயங்களை இங்கு கூறியிருக்கிறீர்கள். தொடர்ந்து வந்த சிங்கள அரசாங்கங்கள் தமிழர்கள் என்று வரும்பொழுது அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய திட்டங்களில் மாற்றம் இருக்காது. இப்ப நீங்கள் கூறினீர்கள் சரத் பொன்சேகா தொடர்பாக கூறும்பொழுது பாருங்கள் எவ்வாறு தந்திரமாக தங்களுடைய காய்களை நகர்த்துகிறார்கள் என்றால் தமிழர் தரப்பு தான் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் தரப்பு புரிந்து, இப்ப நீங்க கூறும்பொழுது பொது வேட்பாளர் தொடர்பாக கூறும்பொழுது சரியாக அதை கையாளவில்லை என்று சொன்னால் இங்கே மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விடுவது போல்தான் எனக்கு தெரிகின்றது. அரசர்களை இப்ப இலங்கையை பொறுத்த மட்டில் இனவாதம், மதவாதம், மொழிவாதம் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது. தமிழரை பொறுத்த மட்டில் உலக பரப்பில் நடக்கின்ற விடயங்களை இப்ப மாஸ்டர் கூறினார், அரசியல் எப்படி செயற்படுகின்றது என்பதை நாங்கள் அவதானிக்கு அதன் பால் செயல்பட வேண்டும் என்று கூறும் பொழுது ஏன் அந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்த முடியாமல் இருப்ப நாங்கள் இவ்வளவு ஆண்டுகளாக பேசிக்கொண்டு வருகின்றோம். போராட்டம் மௌனித்த பின்பு எந்த ஒரு விதத்திலும் சரியான ஒரு ட்ரெஜெக்டரி, ஒரு பாதையை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. இதே நிலைமை தொடர்ந்து கொண்டிருந்தால் இப்ப நீங்கள் பாருங்கள், பொது வேட்பாளர் தொடர்பாக பார்க்கும் பொழுது
இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஆனால் இதை கூட ஏன் சரியாக செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது? அதுக்கு என்ன காரணம்? சின்ன உதாரணம் நான் சொல்லுகிறேன். ஏன் இதை கேட்கின்றேன் என்றால், டொனால்ட் ட்ரம்பை பாருங்கள். கடந்த தேர்தலில் போட்டியிடும் பொழுது அவரை சித்தரித்தார்கள் ஹிட்லர் போன்றவர் என்று. நிக்கி ஹேலியை பார்த்தீர்கள் என்றால் இவருக்கு எதிராக நிறைய விமர்சனங்களை வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து டொனால்ட் ட்ரம்புக்கு குடைபிடிக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். இந்த மாஸ்டர் ஆசிரியர் தலையங்கத்தை நீங்கள் பார்த்தாலே ஒன்றை அவர் கூறுகிறார். இவ்வாறு இலங்கை மற்றும் உலக நிகழ்வுகள் சில ஈழத்தமிழர் இறமையை பாதுகாப்பதற்கான வழிகளை காட்டுகின்றன. இப்ப இந்த வாரம் நடைபெற்றதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முக்கியமானது இப்ப ICJ அதாவது இந்த பலஸ்தீன மக்களின் இறமை, அதாவது செல்ஃப் டிட்டர்மினேஷனை அங்கீகரித்தது மட்டுமல்லாது இஸ்ரேல் அங்கு குடியேறியது, இஸ்ரேலின் குடியேற்றங்களும் அந்த மக்கள வளங்களை இஸ்ரேல் கொள்ளையடிப்பதும் ஒரு சட்டவிரோதமானது அல்லது அனைத்துலக சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கின்றன. இது இந்த வாரம் நடந்தது. இப்ப இதே போலதான் இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போல இதுவரை, அதாவது போர் நிறைவுற்றதென்று நாங்கள் 2009 போர் தான் ஒரு சமர் தான் நிறைவுற்றதே தவிர அந்த இனப்போர் நிறைவுற்றதாக இல்லை. உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அந்த இன அழிப்பை இலங்கை அரசு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால் அவர்கள், அதாவது சண்டை காலத்தில் இருந்த போர் வியூகம், அதாவது இன அழிப்பு வியூகத்தை இன்னொரு வடிவத்துக்கு மாற்றிவிட்டார்கள். சண்டை முடிந்தது, சமர் முடிந்தது, அவர்கள் இன்னொரு வடிவத்துக்கு மாற்றிவிட்டார்கள். உதாரணமாக நில அபகரிப்புக்கு புதுசாக ஒரு தொல்லியல் திணைக்களம், வன பாதுகாப்பு அல்லது வன விலங்குகள் பாதுகாப்பு என்று மாற்றிவிட்டார்கள். அப்ப சமர் நடந்த போது எவ்வளவு இன அழிப்பை மேற்கொண்டார்களோ அதை விட வேகமாக அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வியூகம் மாற்றப்பட்டது. நாங்கள் அப்படி ஒரு வியூகத்தை மாற்றினோமா, மாற்றி போரை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தோமா என்றால் இல்லை. இப்ப உதாரணமா நீங்கள் ஏன் இதை நான் கூறுவேன், உதாரணமாக இந்த இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீது ஒரு படையெடுப்பை நடத்தி இந்த மேற்கு கரை மற்றது யோர்டான் ஒரு பகுதி, எகிப்தின் சினாய் பகுதி, சிரியாவின் கோலன் குன்று போன்ற பகுதிகளை கைப்பற்றிய இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கியவர் தான் பின்னால் இஸ்ரேலின் பிரதமராக இருந்தவர் மோசே தயார். அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், எத்தனை படையெடுப்புகளை நடத்தி இரத்தம் சிந்தி மேற்கொள்வதை விட, அதாவது மிக பெரும் படையெடுப்புகளை நடத்தி இரத்தம் சிந்தி மேற்கொள்வதை விட குடியேற்றங்கள் மூலம் நிலங்களை சுலபமாக நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும். அதுதான் அவர் சிம்பிளாக கூறியது. அப்ப அதுதான் 2009 பிறகு அவங்க வியூகத்தை மாத்திட்டாங்க. நாங்கள் வியூகத்தை மாத்தினோமா என்றால் இல்லை. அது அந்த என்னென்றா டைனமிக் சேஞ்ச். இப்ப கிளைமேட் சேஞ்சை என்ன சொல்றாங்க என்று சொன்னா டைனமிக் சேஞ்ச் என்னென்றா மெனி வேரியபிள், யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்ப அதே போலதான் நீங்களும் டைனமிக் சேஞ்ச். ஸ்ரீலங்கா அரசு உங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் மாறிக்கொண்டோம், நீங்கள் உங்கள் போராட்டத்தை நகர்த்தி இருக்கணும். அது நாங்கள் அதனை செய்யவில்லை. அப்ப இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம் என்னென்றால், அதாவது நான் நினைக்கிறேன் 1980களில் என்று நினைக்கிறேன் இலங்கைக்கு வந்திருந்த அனைத்துலக சட்டவியலாளர் குழு ஒன்றின் பேராசிரியர் ஒன்றை கூறியிருந்தார். அதாவது திருவோணமலையை பொறுத்தவரையில் சிங்களவர்கள் இறக்குமதி செய்யப்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த விகிதாசாரத்தை மாற்றுவது. நீங்கள் 1948 பாருங்கள், என்ன செய்தார்கள் என்றால், முதலில் அவன் என்ன செய்தான் என்றால் மலைய தமிழர்கள குடியுரிமையை பறித்து எங்கள விகிதாசாரத்தை அறவாசியாக குறைத்தான். அப்ப எங்கள்ட விகிதாசாரம் அறவாசியாக குறைச்ச போது அவனால் 3/2 பெரும்பான்மை இலகுவாக பெற முடியும். எந்த சட்டத்தையும் அவரால் நிறைவேற்ற முடியும். அந்த அவங்களோட சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொன்றாக, இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் டிரான் அலஸ் விடுதலை புலி என்ற ஆயுதங்கள் இப்பவும் இருக்கின்ற ஒரு அறிக்கையை விட்டுட்டார். அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் விடும்போது இனி அடுத்த 10 வருடங்களுக்கு புலம்பெயர் அமைப்புகளை முடக்கி போடலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுகளை எல்லாம் மீறி நாங்கள் எங்கள் போராட்டத்தை நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், இந்த அமைப்புகளை பொறுத்தவரையில்
அவர்கள் இப்ப நீங்கள் தையிட்டியில நேற்று நடைபெற்ற போராட்டத்தை பார்க்கலாம். நான் எண்ணி பார்த்தேன், அதில் 7 பேர் தான் நிற்கிறார்கள். 7 பேர் தான் நிற்கிறார்கள். கடந்த வருடம் 12 பேர் இருந்தாங்க. கடந்த மாதம் 12 பேர். ஒவ்வொரு போயா வந்து ஒவ்வொரு மாதம் தான் வரும். கடந்த மாதம் 12 பேர் இருந்தாங்க. இந்த முறை நான் யோசனை வளர்ந்து கொண்டு போகும். ஏன் என்று சொன்னால் உங்களிடம் திட்டமிடல் இல்லை, ஜாயிண்ட் மெக்கானிசம் இல்லை. நீங்கள் ஜாயிண்ட் மெக்கானிசம் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வேற வேற கொள்கையை வச்சிருங்க. இப்ப நீங்கள் உரிய போல நிக்கி ஹேலி என்று நினைக்கிறேன். அவ போன வருடம் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில அரசு தலைவராக களமிறக்கப்பட்டு போனவர் ட்ரம்புக்கு எதிராக கடும் எதிராக நின்றவர் இன்று ட்ரம்பை போற்றி போட வேண்டிய நிலை, அப்படியான ஒரு நிலை. அவங்க பல கட்சிகள் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனா தேசம் என்று வரும்போது முதல் தேசத்துக்காக இணைவாங்க, அதுக்கு பிறகு தங்கள் சண்டையை பார்த்துக் கொள்வாங்க, அது பிரச்சனை. ஆனா நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் முதலில் எங்கள் சண்டையை பார்த்து எங்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்தி எதிரியுடன் சேர்ந்து எங்களை அழித்து அது பிறகு தாங்களும் அழிந்து விடுவார். அதான் அந்த தாங்கள் அழிய போறோம்ன்றதை முதல் நாங்கள் யோசிப்பதில்லை. அந்த ஒரு தவளையையும் தண்ணிக்கு குவளையும் சொல்லுவாங்க ஒரு இதா, அதாவது நெருப்பில் தண்ணி குவளையை வைத்துட்டு அவர்கள் தவளையை போடுவது. தவளைக்கு முதல் தெரியாது, முதலே தப்பி விட வேண்டும் என்று தெரியாது. அது மெல்ல மெல்ல பாஞ்சு கடைசியா அது வெந்து சாகிற ஒரு நிலையாகத்தான் எங்கள் நிலைமை போய்கொண்டிருக்கின்றது. சரி, ஒரு செயல் திட்டமாக இந்த பொது வேட்பாளர்களையோ ஒரு சிவில் கட்டமைப்பை உருவாக்கியோ ஒருங்கிணைவோம் என்ற ஒரு நம்பிக்கையில இப்போது சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. என்னவோ நம்பிக்கையை தருகின்ற என்றால் அதுவே திருப்தியாக இருக்கின்ற என்றால் என்னால் இதுவரையில் அப்படியான ஒரு செயல்பாடை பார்க்க முடியவில்லை. நன்றி அரசர்களே. மாஸ்டர் உங்களிடம் வருகின்றேன். இப்ப நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் இனவாதம், மொழிவாதம், மதவாதம் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். அது தமிழர்கள் என்று வரும் பொழுது எந்த அரசு தலைவர்களாக இருக்கட்டும், இனிவரும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அதை அந்த கொள்கையில் இருந்தவர்கள் கைவிடப் போவதில்லை. ஏனென்றால் அதுதான் அவர்களுடைய முக்கிய கவசமாக இருக்கின்றது, தமிழ் மக்களை அடக்கி ஆள்வதற்கு. ஆரம்பத்தில் கூறினீர்கள் தமிழர்கள் தங்களை பாதுகாப்பதற்கு நிலைமைகளை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறேன். எவ்வளவு தடவைகள் மாஸ்டர் நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம், தமிழ் மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு விடயம் வரும் பொழுது அந்த பொதுவான விடயத்தில் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக போர் முடிந்து அதன் பின்னர் நாங்கள் உரையாடி கொண்டு வருகின்றோம். ஈழத்தமிழர்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது மாறாக இன்னும் பிளவுகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்தி கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்றால், உலக பரப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தமிழருடைய திறமை தொடர்பாக, தமிழர்களுடைய சாதனைகள் தொடர்பாக பெருமையாக பேசுகிறார்கள். தமிழ் மக்கள் மட்டுமில்லை, வேற்றினத்து மக்களும் பேசுகிறார்கள். ஆனால் தமிழர் தாயகத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஒரு சரியாக செயல்படுத்த முடியாமல் இருப்பதற்கு நீங்கள் கூறியது போல் அரசியலை எப்படி செயல்படுகின்ற என்று உணர்ந்து ஏன் செயல்பட முடியாமல் இருக்கிறார்கள்? இதுக்கு அரசு இதற்கு மறைமுகமான பதிலை கூறினார். அதாவது போராட்டம் என்பது துப்பாக்கிகள் மௌனிக்கின்றன என்று எங்களுடைய ஆயுத எதிர்ப்பை இந்தியாவும் உலக நாடுகளும் சேர்ந்து எல்லாமாக சேர்ந்து எங்களுடைய ஆயுத எதிர்ப்பை மௌனிக்க செய்த பொழுது தேசிய தலைவர்களும் தெளிவாக கூறிய விடயம் என்னவென்றால், ஜனநாயக வழிகளுக்கு ஊடாக போராட்டம் நகர்கின்ற அந்த நிலை திரும்பவும் தொடங்குகின்றது. ஆகவே அந்த முன்னைய நிலையை நாங்கள் திரும்பவும் காலத்துக்கு ஏற்ற வகையில் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை, அதன் குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவருடைய மாவீரத்தின 2008 உரையிலே அவர் கூறியிருந்தே நாங்கள் எல்லாம் அறிவோம். ஆகவே அந்த ஜனநாயகத்துக்கு ஊடாக பயணிக்கிற என்பது ஒரு அரசியல் போராட்டமாக அது முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவைகள் வரும். நாங்கள் ஆயுத எதிர்ப்பு கூடாக பயணிக்கின்ற பொழுது அது விடுதலை போராட்டமாக முன்னெடுக்கப்படுற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அந்த போராட்ட உத்திகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் அந்த காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும், அதாவது ஜனநாயக வழிக்கூடாக பயணிக்கின்ற பொழுது ஆரம்பத்திலே இருந்த மாதிரி ஜனநாயகம் இன்றைக்கு இல்லை. முதல்ல பார்ட்டிசிபேட்டரி ஜனநாயகம்னு சொல்லி பங்கு பெற்றும் ஜனநாயகத்தை பற்றி பெரிதாக பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது பங்கு பெற்றும் ஜனநாயகத்தை பற்றி யாருமே பேசுவதில்லை. அதுக்கு பதிலாக அசோசியேட்டட் டெமோக்ரஸி என்று சொல்லி கூட்டு சேர்க்கின்ற, இணைந்து செயற்படுகின்ற ஜனநாயகத்தை பற்றி தான் பேசுகின்றார்கள். எல்லா நாடுகளுமே தங்களுடைய இறமையை பகிர்ந்துதான் இப்பொழுது அரசியலை கொண்டு செல்கின்றார்கள். ஆகவே இதில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து செயற்பட வேண்டும். உலகமே எங்களுடைய ஆற்றலை, குறிப்பாக அரசியல் கூட எங்களுடைய ஆற்றலை போற்றுகின்ற என்பதற்கு நேற்றைய, அதாவது 18ஆம் தேதி நேற்று முந்தின கார்டியன் பிரித்தானியாவினுடைய
மிக முக்கியமான ஆங்கில நாளிதழில் வந்து டனிஸ் ரிஸ்கந்தராஜா அவர் வந்து ஆக்ஸ்ஃபாமுடைய இயக்குநராக இருந்தவர். இங்கே ஆக்ஸ்போர்ட்டில் தான் அவர் தன்னுடைய பட்டப்படிப்பை கூட மேற்கொண்டவர். 48 வயதுள்ள ஈழத்தமிழ் இளைஞர். அவருடைய மக்களுக்கு சக்தி அளியுங்கள் என்கின்ற அந்த நூல் வெளியானதை மையமாக வைத்து உலகத்தினுடைய 8 பணக்காரருடைய கையில் உலக சனத்தொகையின் அரைவாசி பேருடைய அளவு சொத்துக்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றன. இவ்விதமாக வந்து உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற இந்த இடைவெளி தான் எல்லா இடங்களிலும் வந்து பிரச்சனை உண்டாக்குன்றது என்ற ஒரு அடிப்படையிலே அவர் எழுதின அந்த நூலை உலகத்தினுடைய தலை சிறந்த அரசியல் சமகால நூலாக ஒரு கார்டியனுடைய ஒரு முழு பக்க அளவை கூட கொடுத்து சு வில்லியம்ஸ் என்கின்ற கார்டியனுடைய மிகப்பெரிய அரசியல் ஆய்வாளர் அதை திருநாவுக்கரசர் இருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே ஒரு தமிழ் இளைஞர் ஒருவருக்கால இங்கு அவரே சொல்றார், தான் வந்து இலங்கை தமிழர் என்ற முறையில் தன்னுடைய அனுபவமும் அதன் பின்னணியில் உலக குடிமகன் என்ற முறையில் தன்னுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு தான் எழுதுகின்றேன். அவர் ஒரு வசனம் சொல்வார், அதாவது நீங்கள் வந்து உலகத்தில் எப்பயுமே முரண்பாடுகளையும் பிரச்சனையும் தான் பார்க்க போறீங்க. அந்த முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த முரண்பாடுகளில் இருந்து எவ்வளவுக்கு கொஞ்சமாவது நாங்கள் முன்னேறலாம், எவ்வளவுக்கு அதை மாற்றியமைக்கலாம் என்கின்ற அந்த அடிப்படையிலே நாங்கள் செயற்படுவதற்கு பேர் தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் முரண்பாடு இல்லாத, பிரிவில்லாத, தொழில் இல்லாத வாழ்க்கையை யாருமே என்றுமே வாழ்ந்தது கிடையாது. ஆனால் அது இருக்கத்தான் போகிறது. அதையே பேசிக்கொண்டு ஒன்றில் அதை நினைச்சு புலம்பிக்கொண்டு அதை நினைச்சு ஒப்பறி வச்சு கொண்டிருக்கலாம் எந்த பிரயோசனமும் இல்லை. அல்லது அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த நாளில் அப்படி இருந்தோம், எதிர்காலத்தில் எப்படி இருப்போம்னு சொல்லி கற்பனாவாதம் பேசுவதும் எந்த பிரயோசனமும் இல்லை. நிகழ்காலத்தில் நாங்கள் எப்படி செயற்படுகிறோம் அதுல அவர் ஒன்று சொல்லுவார், ஏதாவது ஒன்று செய்யுங்க, அதை விட முக்கியம் ஒன்றுமே செய்யாமல் இருக்காதீர்கள். ஏதாவது ஒன்று செய்ய முயற்சிங்க, அது செய்ய கஷ்டமா இருந்தாலும் கூட ஏதாவது ஒன்று செய்வதற்கான முயற்சியை செய்யுங்கள் கூறுவார். அப்ப ஒரு ஈழத்தமிழருடைய புலம்பெயர் ஈழத்தமிழருடைய ஒரு நூல் வந்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அரசியலுக்கு வழிகாட்டியாக உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆங்கில நாளிதழினால் சுட்டிக்காட்டப்படுகிறது என்றால் எங்களுடைய அந்த அறிவு பலத்தையும் அதிகமாக எங்களுடைய பொருளாதார பலமும், எங்களுடைய பொருளாதார பலத்தில் இங்கே இருக்கின்ற வில்சன், ஆரணி, சுசப்லேண்ட் இருவருடைய பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது 10 பில்லியன் பவுண்ட்ஸ் வருமானத்தை பெறுகின்ற பில்லியனராக அவர்கள் மாறியிருப்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். அதாவது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அவர்கள் நிறுவி அதன் வழியாக அவர்கள் மிக கடுமையாக உழைத்த அந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். விதமாக வந்து பலரை சுட்டிக்காட்டுகின்றார்கள். அப்படி சுட்டிக்காட்டுகின்ற பொழுது எங்களுக்குள்ளே பொருளாதார பலம் இருக்கின்றது, எங்களுக்குள்ளே அறிவு பலம் இருக்கின்றது. இந்த அறிவு பலம், பொருளாதார பலம் இவைகள் எல்லாம் இளம் சந்ததிகளால் தான் வந்திருக்கின்றது. நான் நேற்றைக்கு ஒரு வைத்தியருடன் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு பெரிய நீண்டகால ஒரு சர்ஜன். அவர் வந்து ஒரு மருந்து ஒன்றை சொல்கின்ற பொழுது அவருடைய மகள் இப்பொழுதுதான் வைத்தியராக வெளிக்கிடுகின்றார். அவர் வந்து அந்த இப்ப இருக்கிற அந்த மருந்துடைய பெயரை அவருக்கு தெரியாதபடியெல்லாம் உடனடியாக மகளிட்டு தான் கேட்டு அந்த பெயரை சொல்லி போட்டு சொல்றாரு என்னென்றா, நான் வந்து என்னுடைய அறுவை சிகிச்சையில செய்து கொண்டிருக்கிற அந்த பின்னணியில வந்து இப்ப இந்த பார்மசிக்கல் சேஞ்சஸ் என்னால உடனடியாக அதை உள்வாங்க முடியாது, எனக்கு மகள் உதவியா இருக்கிறாங்க. தயவு செய்து இளம் பிள்ளையில உதவி கெடுங்க. இளம் பிள்ளைகளுக்கு தான் வாழ்க்கை இருக்கு. அவங்கதான் உலகம், அவங்கதான் காலம், அவங்கதான் எல்லாம். சரியா? இந்த உண்மை இல்லாமல் இந்த முறை கூட இலங்கைய பாத்தீங்கன்னா, இலங்கையில இப்ப பேசிக்கொண்டிருக்கின்ற எல்லா வேட்பாளராக நிக்க ஒழிக்கிறதையும் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இங்கத்திய பாசில சொல்ல போனால் மூத்தோர் என்ற நிலையில இருக்கிறவர்கள் தான் வந்து நிக்கிறீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ், அது நீங்க மதிப்புக்குரியவர்கள். இந்த நாட்டிலும் கூட உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி உங்களுக்கு எல்லாத்திலும் வந்து போக்குவரத்துல கூட உங்களுக்கு இலவச போக்குவரத்து வசதிகள் செய்து உங்களை கௌரவிக்கிறோம், உங்களை ரெண்டைக்குமே போட்டத்தையா இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து என்ன சாரதியாக அமைந்து அரசியலையோ பொருளாதாரத்தையோ நீங்கள் கொண்டு நடத்த முடியாது, எங்களால் கூட முடியாது. அப்படி சில இருக்கின்றது எல்லா இடமும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் எழுத்துத்துறைக்கு வந்து 60 வருஷம் முடியுது. 60 வருஷத்துக்கு முதல் நாங்கள் எழுத்துத்துறையில பிரேசிக்கல இருந்த அந்த உடலமைப்பு, அந்த துடிப்பு எங்களால் இயற்கை ரீதியில் முடியாது.
அதனால்தான் இன்றைக்கு அரசுடைய இளம் தலைமைக்கு பின்னால் அவருடைய அந்த ஆற்றலை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது பேசுகின்ற பொழுது. இதை ஏற்றுக்கொள்கிறோம். என்னன்னு சொன்னால் இருக்க உண்மைத்தன்மை என்னன்னு சொன்னால், இளையவர்களுக்குரிய அந்த உரிமையை கொடுங்க. இப்ப இந்த இந்திய காலகட்டம் பேசுற காலகட்டம் இல்லை. இப்ப பொது வேட்பாளர் நியமிக்கிறான்றது ஒரு செயற்பாட்டு நிலை. இந்த செயற்பாட்டு நிலை வருகின்ற பொழுது இது ஆக்ஷன் பிளான், உடனடியாக செயல் திட்டத்துக்குரிய நேரம். இந்த நேரத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் என்று சொல்லி நாங்களே பழைய புராணம் பாடுறதுலையோ, இதாலதான் மாணிக்கவாசர் திருவாசகத்தை தொடங்கிக்கல சிவ புராணம் தான் முதலாவது சொன்னார். ஏனென்றால் அந்த புராணம் என்று சொல்ல அவர் ஒரு முதலமைச்சர் ஆனபடினா உண்மையின் நேர்மையமா சொன்னார். இது பழைய கதையை சொல்றேன், இந்த கதையை வச்சுக்கொண்டு நீங்க வாழாதீங்க, இது கதை மக்களுக்குள்ள இருக்குது, அவ்வளவுதான். அப்படித்தான் சேர்க்கலார் இன்னொரு முதலமைச்சர் இது என்ன பெரிய புராணத்தை கொண்டு வரைக்கல பெரிய புராணம் சொன்னார்கள். அவர்கள் வரலாற்று குறிப்பாக சொல்லவில்லை, அவர் மக்களை பேய்காட்டவில்லை. ஆனா இது மக்களுக்குள்ள இருக்கிற கதை, மக்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, இதை வச்சுக்கொண்டு நாங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கணும், மாற்றங்களை கொண்டு வருகிறார். ஆனால் அப்படின்னாலதான் இப்ப மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரத்துல தயவு செய்து அரசு அந்த வசனத்தை கையாண்டார். அதாவது இயங்கியல் தன்மை உள்ளது. மார்க்சிசத்தினுடைய மிகப்பெரிய தன்மையே இந்த இயங்கியல் வாதம். அதாவது எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. மாறுகின்ற அந்த நிலையில எல்லாமே மீள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். விளையாட்டுல இருந்து நீங்க தனாஞானி, நீங்கள் கிரிக்கெட் விளையாட்டுல அக்கறை உள்ள ஒருத்தர். ஆனா நீங்கள் ஆரம்பத்துல பள்ளிக்கூடத்துல கிரிக்கெட் விளையாட இருந்த அந்த ஆடைய அல்லது அந்த முறைமையை அன்றைக்கு கிரிக்கெட் வீரர்கள் பயன்படுத்துகிறார்கள். எவ்வளவு தூரத்துக்கு மாற்றம் வந்திருக்கிறது, எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாப்பான முறையில விளையாட்டு ஒரு பாதுகாக்கக்கூடிய முறையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதே மாதிரிதான் உதவண்டாட்டம் என்னத்தையும் எடுங்க, எல்லாத்திலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டும் எல்லாமே வர்த்தகம், அரசியலும் வர்த்தகம். அது அடுத்த பிரதானமான விஷயம். வர்த்தகம் இல்லாம எதுவுமே இல்லை. அதாவது நிதி இல்லாமல் வாழ்க்கை இல்லை, நிதி இல்லாமல் வாழ்க்கை இல்லை, நிதி இல்லாமல் எல்லாம் பேசலாம். அன்றைக்கு எனக்கு கடையில போய் பொருளை வேண்டி உணவாக மாற்றுறதுக்கு வழி இல்லாவிட்டால் நான் பட்டினா கிடப்பேன். அந்த பொருளை உழைப்புக்குள்ள வர அந்த நிதி தான் கொண்டு வரப்போகுது. ஆகவே நீங்கள் உழைப்பை பற்றி சிந்திங்கள். இப்போ ரணில் விக்ரமசிங்காவை எடுத்தால் ரணில் விக்ரமசிங்காவோட எவ்வளவோ முரண்பாடுகள் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர் தன்னுடைய அந்த 50 வருஷ கால அரசியல் அனுபவத்துல என்ன செய்யறாங்கல்ல, இப்ப நீங்க கேட்டீங்கள், அரசும் கூட சொன்னார். அதாவது நீண்ட காலமாக சிங்கள மக்களுக்கு மத்தியில இந்த மொழி வரி, மதவரி, இனவரி அடிப்படையில தமிழ் மக்களுடைய பிரச்சனை அணுகிற தன்மை இருக்கின்ற. ஆனால் அவர்கள் அதை எப்படி மாத்துகிறார்கள்? தங்களுடைய இனத்துக்கான பாதுகாப்புன்னு சொல்கின்றார்கள். எங்களுடைய இனத்துக்கான பாதுகாப்பு, எங்களுடைய மொழியை, எங்களுடைய மதத்தை, எங்களுடைய பண்பாட்டை பேணுவேன்னு கூறுகின்றார். ஐங்கரநேசன் அவர்கள் நேற்றைய யாழ்ப்பாண ஊடகம் ஒன்றில் மிக தெளிவாக கூறியிருந்தார். அரசியலை பற்றி பேசுகின்றோம், ஆனால் பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்றோம், ஆனால் பண்பாட்டு மாற்றத்தை பற்றி பேசுகிறோம் இல்லை. பண்பாட்டு மாற்றம் தான் கலையோடு தொடர்பானது, பண்பாட்டு மாற்றம் தான் ஊடகத்தோடு தொடர்பானது. அப்ப அந்த பண்பாட்டு மாற்றத்தை நாங்கள் உள்வாங்குகின்ற பொழுதுதான் அரசியலாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அது முழுமையடை பற்றி பேசியிருந்தார். அவர் முக்கியமான விஷயம். அங்க இருக்கிற மதிப்புக்குரிய செம்பரனானந்த் அவர்களுடைய பேராசிரியர்களுடைய தலைமையில பொங்குதல் நடைபெற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாத்திரம் இல்ல, தமிழ விடுதலை புலிகள் கலை இலக்கிய பண்பாட்டு பிரிவு என்று தனியாவே ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு பிரிவை உருவாக்கி கலைகளுக்கு அந்த போராட்ட காலத்திலும் அதனுடைய வளர்ச்சிக்கான அந்த தன்மையை ஏற்படுத்தியாலும் ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊடகங்களை வளர்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்தார். இன்றைக்கு ஊடகங்கள் வளர்வதற்கு நீங்கள் கட்சி ரீதியாக, அமைப்பு ரீதியாக நீங்கள் ஊடகங்கள் என்ன உதவியை செய்கின்றீர்கள்? சரி, மக்கள் உதவி செய்யறது இருக்கட்டும், நீங்கள் மக்களுடைய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தமிழ் ஊடகங்கள் வளர்றதுக்கு எந்த உதவியை இதுவரை நீங்கள் செய்தீர்கள்? நாங்கள் உங்கள்கிட்ட பிச்சை கேட்கவில்லை, உரிமையுடன் தான் கேட்கிறோம். அதாவது உங்களுடைய ஊடகம், உங்களுடைய கலை, நீங்கள் உங்களுடைய கலையை, உங்களுடைய ஊடகங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளாவிட்டால் மக்கள் எப்பயுமே புலம்புற குமுற ஒரு உள்ளத்தை கொண்டிருக்கவில்லை. எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற பொழுதுதான் தகவல்களை சரியான முறையில் அறிகின்ற பொழுது அவங்களை செயற்பட முடியும். அவற்றை செய்யுங்கள். எங்களுடைய மக்களிடத்துல எல்லாம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் எதை செய்கின்றீர்கள் என்றால், அந்த பாராளுமன்ற ஆசனத்தில் போய் உட்கார்ந்தால் நான் இந்த மக்களுக்கு மேல் அதிகாரப்படுத்த முடியும், அதே மாதிரி மாகாண சபை ஆசனத்தில் போய் உட்கார்ந்தால் நான் இந்த மக்களுக்கு மேல் அதிகாரம் செலுத்த முடியும், நான் கும்பிடப்படுற தெய்வமாக இருக்க மற்றவர்கள் எல்லாம் என்னை கும்பிடுகின்றவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை, ஒரு ஹீரோயிசம் ஸ்டைலை நீங்கள் இது சினிமாவிலும் இருக்கிறது. இன்றைக்கு அதை சிதைஞ்சு கொண்டு போகுது. சினிமாலையும் எல்லா இடத்திலும்
பார்த்தா இன்றைக்கு வந்து சினிமாவில் சிதை. ஆனா இந்த இளைய சமுதாயத்தோட இந்த விளையாட்டு விளையாடாதீங்க, உங்களை தூக்கி அடிச்சிருவாங்க இன்னும் கொஞ்ச காலத்துல. அதான் இப்பொழுது பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல எவ்வளவுதான் யாழ்ப்பாணத்தில் பிரச்சனை இருந்து இளையவர்கள் பலர் பல விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி இளையவர்கள் செயற்படுற தன்மையை பார்க்கிறோம். ஆகவே இந்த இளையவர்களை அடக்குகின்ற, இளையவர்களை ஒடுக்குகின்ற இந்த வேலைகளை விடுத்துவிட்டு நீங்கள் தயவு செய்து இளையவரோடு இணங்கி இதை திட்டமிடுங்கள். பொது வேட்பாளர் அங்க இருக்க இளம் ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லா தரப்பினரையும் கூப்பிட்டு அங்க வச்சு நீங்கள் அவர்களுடன் பேசி இப்படி செய்யலாமா இல்லையான்னு கேளுங்கள். இன்றைக்கு வந்து ட்ரம்ப் வந்து செய்ய ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னால், அமெரிக்காக்குள்ள பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. அந்த அமெரிக்காக்குள்ள பொருளாதார நெருக்கடி வரைக்குள்ள இனி உலகத்தை பார்த்து கொண்டு அமெரிக்கர்களோட வாழ்வு வீழும், அது நிச்சயம். அப்ப அதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அவனு என்ன சொல்றான், நீ எப்படி நான் எல்லாருக்கும் நான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன்னா நீ எனக்கு காசு தான், நீ நேட்டோட நான் பெறவனும், நேட்டோ நாடுகள் எனக்கு அதுக்குரிய பணத்தை தான், உக்ரைன் அது தர முடியாவிட்டால் நான் செய்ய மாட்டேன், பேசாம விட்டுருவேன். அப்ப இப்ப அந்த பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போறதை பாக்குறோம். அது மட்டும் இல்லை, அதுல இன்னொரு உத்தியும் இருக்குது. இப்ப இந்த உக்ரைனான உடன்படிக்கையில் கையெழுத்து ஆகிக்கல கூட உக்ரைன் மண்ணில சிறு ஆயுதங்களை ஆயுத தொழிற்சாலையில நிறுவதற்கான முறையைத்தான் அந்த உடன்படிக்கையில் வருகிறது. உக்ரைன் மக்களுடைய நன்மைக்காக இல்லை, தங்களுடைய ஆயுத பலத்தை வந்து விஸ்தரிக்கின்ற அடிப்படையில் தான் நடக்கின்றது. இது அந்த உக்ரைன் ஜனாதிபதிக்கு தெரிஞ்சிருக்கிறதால அவர் சவுதி அரேபியாவை பிடிச்சு ரஷ்யா வந்து 96 சிறப்பிடித்து வந்தவர்களை விடுதலை செய்ய, அவர்கள் 95 பேரை விடுதலை செய்து, அதே நேரத்தில் ரஷ்யாவும் இதில் பங்கு பெற்றி இதை முடிக்கணும்னு நிற்கிறார். அதோட கூட இன்றைக்கு ட்ரம்ப்கிட்ட கூட இன்றைய காலையில் கேட்டிருக்கிறார், ரஷ்யாவை எப்படினாலும் போரை முடிக்க வையுங்க. அதாவது இந்த போர் நிற்கணுன்ற எண்ணத்துக்குள்ள உக்ரைன் ஜனாதிபதி வந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது செய்யப்பட வேண்டியது, மிக தெளிவாக செய்யப்பட வேண்டியது இந்த பண்பாட்டு மாற்றம், மற்றது வந்து இந்த அரசியல் மாற்றம். இது வந்து இளையவர்களுக்குத்தான் தெரியும். தயவு செய்து இன்றைய பண்பாடோ இன்றைய அரசியலோ 50 வயசுக்கு மேற்பட்ட யாருக்குமே தெரியாது, புரிய மாட்டுது என்பதை தான் நாங்கள் எடுத்துக்கூற விரும்புகின்றோம். கூறியது சரியான உதாரணம் மாஸ்டர். இதே மாதிரி தான் எங்களுக்கு வயசு வர 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 எங்களுடைய சிந்திக்கின்ற தன்மைகள் குறைந்து கொண்டு வரும். இப்ப நீங்கள் ஆக்ஸ்ஃபேமுடைய முன்னாள் இயக்குனர் தொடர்பாக கூறினீர்கள், அவர்கள் எல்லாம் முன் வந்து செயல்படும் பொழுதுதான் பாருங்க இவ்வளவு இந்த பிரித்தானியா என்று நாங்கள் பெருமைப்படுவோம் இந்த நாடு என்றெல்லாம். அந்த நாட்டில் ஒரு ஆக்ஸ்ஃபேமில் இயக்குனராக இருந்து வழிகாட்டுகிறார், இப்படி ஒரு அரசியல் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கின்றார் என்றால் அதனுடைய தரத்தை பாருங்கள். 2 நாட்களுக்கு முன்னதாக ஒரு இந்தியா பல மாநிலத்தில் இருந்தவர்கள் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்த பொழுது அவர்கள் தமிழினத்தினுடைய பெருமையை அவர்களுடைய வாயால் வேறு ஒன்றுமே வரவில்லை, ஒன்றுமில்லாமல் வந்தார்கள், மொழி பேச முடியாமல் வந்தார்கள். இப்பொழுது பிரித்தானியாவில் பல பகுதிகளை ஆளுகின்ற நிலைமையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்கள். அவர்களுடைய அடுத்த சந்ததி சாதிக்க போகின்றதை நீங்கள் சாதிப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு நான் பூரிப்படைந்தேன். ஆனால் என்ன வேதனையாக இருக்கின்றது என்றால் எங்களால் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது. இதுதான் எங்களுடைய நிலைமை. அதுல முக்கியமான விடயம் என்னவென்றால், நீங்க வரலாறு முழுக்க பார்த்தீங்கள் என்றால் தமிழினத்துக்கு உலகம் முழுவதும் பயம் என்ற தமிழினத்தில் ஆற்றலுக்கும் தமிழினத்தில் உழைப்பின் மேலான நேர்மைக்கும் அறிவின் மேலான தேடலையும் உலகத்துக்கு தெரியும். ஆன காரணத்தினால தமிழினத்தை தலை விடாமல் எல்லாரும் இல்ல. இப்ப இஸ்ரேலுக்கு வந்து எல்லாம் இருக்கிறது, இஸ்ரேல் எவ்வளவுதான் முரண்பாட்டில் இருந்தாலும் இஸ்ரேல தலைவக்கூடாத ஒரு நிலையம் இருந்த உலகத்தில். அதாவது அவர் அவ்வளவு ஒரு இறுக்கமான நிலைக்கு நின்றை கூட அரசு கூறினர் பலஸ்தீன மண்ணில இருந்து ஆக்கிரமிப்பு உலக நீதிக்கான நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலிய பாராளுமன்றம் என்ன செய்யுது, நாங்கள் எந்த காரணம் கொண்டும் பலஸ்தீனத்தை தேசமாக அங்கீகரிக்க மாட்டோம் என்ற அந்த தீர்மானத்தை 67-9 என்ற வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றி இருக்குது. என்றால் அவன் தன் நிலையில உறுதியா இருக்கிறான். அதாவது நாங்கள் 985 ஆண்டுகள் உலகத்தில் அலைஞ்ச நாங்கள், அந்த நாடு எங்களுக்கானதாக இருக்கிறது, எங்களுக்கான அந்த நாட்டை எல்லாருமே சூழ்ந்து அழுத்தி போடுவீர்கள். அப்ப இனி அதற்கான ஒரு சரியான ஒரு முறைமையை கொண்டு வந்தால் தீர்க்க வேண்டிய நிலை இருக்கின்றது. ஆனால் அந்த உறுதிப்பாடு, அதாவது எங்க போய்க்கலாம் எங்கடையாதுன்ற அந்த உறுதிப்பாடு வேணும். நாங்கள்ன்ற தன்மை வந்து நாங்கள்ன்ற தன்மையே இல்லை. இப்போ ஒருவர் வந்து பேச வழிகிட்டா இவர் முந்தி அப்படி இருந்தவர், இவர் இப்படி இருந்தவர் என்று உடனே அவர் வேற யாரோ இல்ல. நீங்கள் ஊடகத்துல நீங்கள் நாங்கள் மற்றவர்கள் வந்து நாளைக்கு ஊடகையில இருக்கிற ஒரு தன்மை, நாங்கள் செயற்பாட்டில் இறங்கி நேரடியாக செயற்படுற ஆக்கள் அல்ல உண்மை. ஆனால் மற்றவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து, மற்றவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இனங்கண்டு அவர்களை பாதுகாப்புக்கான முறையில செயற்படுவோம். அப்படி செயற்பட தொடங்கிகள் எங்களையே எதிரியா பார்க்கின்ற ஒரு தன்மை தான்
பல அரசியல்வாதிகளுக்கு மட்டுமில்ல, சேவேண்ட என்னென்று தெரியாத செயற்பாட்டாளருக்கும் இருக்கிறது. அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், உங்களை பற்றி நாங்கள் திறனாய்வு செய்வதில் எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, நாங்கள் யாரிடத்திலிருந்து எந்த தன்மை பெறவும் இல்லை, ஆனால் உங்களுக்கு நாளைக்கு வரப்போற ஆபத்து எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் 50 வருஷம் 60 வருஷம் இந்த துறையில இருக்கிற காரணத்தினால உங்களுடைய அசைவில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அதை சொல்கின்ற பொழுது நான் உங்களுக்கு எதிராக நாங்கள் பேசவில்லை, யாருக்கு எதிராக பேசவில்லை, இந்த அமைப்புக்கு எதிராக பேசவில்லை, இந்த கட்சிக்கு எதிராக பேசவில்லை, எங்களுடைய பெரியோர்களுக்கு எதிராக கூட நாங்கள் பேசவில்லை. இந்த பெரியோர்கள் அதற்கேற்ற முறையில் நீங்கள் செயற்படாவிட்டால் எப்ப நீங்கள் போவீங்கள் என்று சொல்லி உங்களை வழி அனுப்பி வைக்கிற அந்த தன்மைக்குள்ள வராதீர்கள். நீங்கள் இருக்க வேண்டும். காலமெல்லாம் இருந்து நெல்சன் மண்டேலா, இந்த வாரம் நெல்சன் மண்டேலாவுடைய வாரம் 18ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் வந்தது. நெல்சன் மண்டேலா என்ன செய்தார்? தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய அறிவை வழிகாட்டுகின்ற ஒரு காபந்து அரசியல் தலைவராகத்தான் இருந்தாரு. பேட்ரன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. நீங்கள் பேட்ரன்ஸா இருங்க, உங்களுடைய அனுபவம் தேவை, சொல்லுங்க. ஆனா சொன்னதை அவர்கள் ஏற்கனவே நிற்காதீர்கள். அவர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமா மாஸ்டர், நான் நினைக்கிறேன் இப்ப நீங்கள் கூறியதை அவர்கள் ஒரு எதிர்மறையாக பார்க்க கூடாது, ஒரு நேர்மறையாக பார்க்க வேண்டும். என்றால் உலகத்தில் ஒன்றுமே ஸ்டாட்டிக் இல்லை, நிரந்தரமாக அப்படியே இருக்க போவதில்லை, எல்லாமே ஒரு டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் ஒரு தனி பகுதியாவே இருக்குது, இயங்கியல் தன்மை கொண்டது. எனவே இதை ஒரு எதிர்மறையாக பார்க்காமல் ஒரு பாசிட்டிவாக, நேர்மறையாக எங்களுடைய இனம் விடுதலை பெறுவதற்காக உங்களை நாங்கள் தானே ஊடகத்தில் இருந்த நாங்கள் தான் உங்களே உலகத்துக்கு இனங்காட்டி வரவேற்று கொண்டு வந்தது நாங்கள் தானே. உங்களை யாருக்கு இந்த ஊடகத்தில் இடம் தராம விட்டு நாங்கள் இன்றைக்கு இருக்கிற எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் எந்த செயற்பாட்டாளராக இருந்தாலும் சரி, உங்களை நாங்கள் இனங்காட்டி நீங்கள் மக்களுடன் செயற்படுகிறீர்கள் சொல்லி அதுக்கான சக்தியை எப்படியோ தராம விட்டோமா? ஆனால் நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களை அறிந்தோ அறியாமல இந்த சூழலுக்குள்ள மாட்டுப்பட்டு கொண்டு சிக்கிக்கொண்டு நிற்கிறீர்கள். அது வெளியால இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதான் இடிப்பாறை இல்லாத மன்னன் கெடுவான்னு சொல்லி வள்ளுவர் சொன்னது. ஆகவே எங்களுடைய திறனாய்வு என்பது உங்களை பலப்படுத்துவதற்கான ஒன்றாக உங்களை இன்னத்தை பலப்படுத்துகின்ற, எங்களை பலப்படுத்துகின்ற, இந்த வறிய மக்கள் வாழ்வதற்கான ஒன்றாக இருக்கின்றது என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு சொல்லுங்க. அந்த விஷயத்தை தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா திறனாய்வர்களுக்குள்ளும் நான் பலருடன் பேசிய பொழுது எல்லாருமே கூறுகின்ற ஒன்றுன்னு சொன்னால், அருஸ் இன்றைய காலகட்டத்தில் இந்த திறனாய்வு துறையில மக்களுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தன்மையை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் மக்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்கின்ற அந்த சக்தியை நீங்க பெறுவீர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒருவர் சரியான வழிகாட்டலை, சரியாக விடயங்களை ஆராய்ந்து கூறும் பொழுது அவர் கார்ப்புலர்வோடு பேசுவதாக பார்க்கக்கூடாது. நான் ஒரு பணிவாக கேட்கின்றேன். எங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டும், அதற்காகத்தான் இவ்வளவுமே. இல்லை என்றால் நாங்களே இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு ஒவ்வொரு வாரமும் நேரங்களை ஊடகங்களில் செலவழிக்கிறோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். எனவே அந்த மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அரசவர்களை நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர போகின்றோம். மிகவும் சுருக்கமாக இப்ப நான் கூறினேன், வேற்றினத்து நிறுவனத்தில் ஒரு கூட்டத்துக்கு சென்ற பொழுது அவர்கள் நிறைய தமிழ் மக்களோடு பழகி இருக்கிறார்கள், தமிழ் மக்களுடைய பண்பாடுகள் தொடர்பாக கூறினார்கள், அவர்கள் சாதித்திருக்கின்ற விடயங்கள் கூறினார்கள், அவருடைய பிள்ளைகள் சாதித்துக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் எல்லாத்தையும் கூறியிருக்கிறார். இப்போ மாஸ்டர் கூறியார் ஆக்ஸ்ஃபேமுடைய இயக்குனர், முன்னாள் இயக்குனருடைய தொடர்பாக. அப்படி இது ஒரு கொஞ்சம் தான் நாங்கள் இப்ப கூறியிருக்கின்றது. நான் நினைக்கிறேன், ஒரு கணக்கெடுத்து பார்த்தால் ஆயிரம் கணக்குகளில் எங்களுடைய தமிழர்கள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உலகம் புறா. தமிழ் மக்கள் தங்களுடைய அறிவை உணரவில்லை என்று நம்புகிறீர்கள், அந்த பலத்தை உணரவில்லை என்று நம்புகிறீர்கள்? உண்மைதான். ஒன்று, பலத்தை உணரவில்லை. ஒரு பலம் என்றது எப்போது எங்களுக்கு பலி சேர்க்கும் என்று சொன்னால், அதுக்கு தமிழ்லயே சொல்லுவாங்க, அடம்பன் கொடியின் திரண்டாலும் இடுக்கு என்று சொல்லி. நீங்கள் புல்லு புடுங்க கூடிய கூட கார்டன்ல ஒரு 50 புல்ல சேர்த்து பிடுங்கி பாருங்க, இழுக்கலாம். 4 நாளா பிடுங்கி பாருங்க, ஈஸியா பிடுங்கிடலாம். இந்த அப்படித்தான் அப்ப நாங்கள் பலமாக இருக்கிறோம், சிதறி போயிருக்கிறோம். ஒரு புள்ளிக்கு நாங்கள் வருவதில்லை. அதான் இப்ப பாருங்கள், இந்த தென்னை மரவடி என்றது இப்ப அவன் திருவோணமலை அப்படியே ஆக்கிரமிச்சு கொண்டு இந்த தென்னமரவாடி பகுதிக்கு வந்துட்டான். அது வடக்கையும் கிழக்கையும் இணைக்கிற பகுதி. அங்க 225 குடும்பங்கள் இருந்தன. அந்த குடும்பங்கள்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட இப்ப அந்த போருக்கு பின்னர் யாரும் அங்கு போக முடியாது. ஒரு தாய் ஒன்று இப்ப கேட்கிறா, ஒரு 3 பிள்ளைகளோட தாய், என்ற காணியை மீட்டு தர்றதுக்கு உதவும். 200 ஏக்கர் காணியை தொல்லியல் திணைக்களம் பிடிச்சு வச்சிருக்கிறது. எல்லாத்தையும் அவாண்ட மட்டுமில்லை, 200 ஏக்கர். அந்த 225 குடும்பம் போயிருக்க இயலாது. ஆனால் சிங்களவர்கள் வாடி வீடு அமைத்து இருக்கிறார்கள். அங்கு என்னென்று சொன்னால், அந்த மீன் அவர்களை அவாவின் விட்டுதான் இருக்கிறார்கள் மீன் பிடிக்க.
என்று சொல்லி இருக்கிறார்கள், மீன் பிடிக்க வந்தது என்று. ஆனால் தென்னை மரங்கள் வைத்து தண்ணி எல்லாம் ஊற்றுகிறார்கள். இன்னொருவர் சொல்கிறார், நான் எனது காணியை, சொந்த காணியை சீர் செய்து பராமரித்து அதில் தொழில் செய்து வாழ்வதற்கு எனக்கு வழி இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் ஒரு சிங்களவர் வந்து பக்கத்து காணியை காட்டை வெட்டி வீட்டை கட்டி பலமாக அதில் தொழில் செய்து வாழ்கிறார். அரசாங்கம் அவருக்கு அவ்வளவு வசதியை செய்து கொடுத்திருக்கிறது. இங்கிருக்கிற தமிழருக்கு எந்த வசதியும் இல்லை, தன் சொந்த காணியை பராமரிக்கிறதுக்கு கூட என்றதுதான் அந்த நிலைமை. இப்ப இலங்கை அரசு இதனை திட்டமிட்டு செய்கின்றது. இப்ப இதனை எவ்வாறு நாங்கள் ஒரு கொலெக்டிவா தான் இதை முறியடிக்கலாம். அவங்க எல்லோரும் இணைந்துதான் செயற்படுகிறார். இப்ப நெடுங்கேணியில நீங்கள் பாருங்க, நெடுங்கேணியில வந்து ஒரு பலசரக்கு கடையை போட்டுட்டு கர்ணசிங்கன்றவர் இருக்கிறார், அது படமும் போட்டுக்கிறாங்க. அப்ப நாளைக்கு அதுல குடியேற்றம் வரப்போகுது. இப்ப நாங்கள் என்ன செய்யலாம், இத என்னென்று செய்ய நாங்கள் இப்படியே சும்மா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பொங்கலுக்கும் அல்லது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போய் போராட்டத்தை நடத்தி விட்டு நீங்கள் வந்து அவன் கண்டினியூஸா போய் கொண்டிருக்கிறான், நாங்கள் பிட்டு என்று போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம், சின்ன சின்னனா போய் கொண்டிருக்கிறோம். அப்ப இதை எவ்வாறு முறியடிப்பது என்பது தொடர்பில், அதாவது நீங்கள் கூறியது போல நாங்கள் பலமாக இருக்கிறோம். எங்கள் பலத்தை வெவ்வேறு நாடுகள் பயன்படுத்துவதற்கு, வெவ்வேறு நாடுகளை பலப்படுத்துவதற்கு, இப்ப வரலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பாதுகாப்புக்காக தீக்குளிக்க தயாராக இருக்கிறவர் கணக்கு. ஆனால் அங்கு தன் சொந்த காணியில விவசாயம் செய்யலாமே, இந்த காணியை காப்பாற்றிட்டாங்க கொண்டு கூப்பிடுறதற்கு இல்லை. இப்ப நீங்கள் உங்கள் பலம் எப்போது உங்கள் பலத்துக்கு, இப்ப நீங்கள் பாருங்க, உலகத்துல பெருமளவானாக்கள் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் வெளியில் தெரிகிறார்களே. அப்ளிகேஷன் தியரி பிரச்சனை இல்லை, தியரி பற்றி பிரச்சனை. அதனால இந்த ஸ்கூல்ல பாருங்க பிராக்டிக்கல் கோர்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா வைப்பாங்க. ஏன்னா நீங்கள் தியரியை படிக்கிறத விட ஒரு பிராக்டிக்கலா செய்யும் போது தான் உங்களுக்கு அறிவு கூடும். நான் பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்களா வாசிக்கிறத விட எழுதி படியுங்க. எழுத மனதில் படிக்கிறது கூட. ஏதாவது ஒரு ஆக்ஷன், நீங்கள் வாசிக்கிறது என்ன சும்மா இருக்கிறத விட நீங்கள் அப்ப அந்த அப்ளிகேஷன் இல்லை. நீங்கள் அறிவாக இருக்கலாம், உங்கள் அறிவை உங்கள் தேசத்துக்காக எவ்வளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணினீங்க என்றதுதான் அந்த ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்ப அதை நீங்கள் கொலெக்டிவாக செய்து ஒவ்வொரு இலங்கை அரசின் நடவடிக்கையை அடிப்பதற்கு நீங்கள் எவ்வளவு தூரம் செயற்பட்டீங்கள் இணைந்து. இப்ப பாருங்கள், நான் சொன்னது போல நெடுங்கேணியில ஒரு ரீட்டைல் ஷாப், அதாவது ஒரு பலசர கடையை போட்டுட்டு கருணசிங்க குந்தி இருக்கிற. அப்ப இந்த கருணசிங்காவை நீங்கள் என்னென்று வெளியேற்றுவீங்க? இப்ப ஆயுத போராட்டம் இல்லை, எதுக்கும் இல்லை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, நான் கார்டிஃப் யூனிவர்சிட்டியில வேலை செய்து கொண்டிருக்க ஒரு சின்ன படியன், நான் வேல்ஸ் படியன். அவன் வந்து கேட்டான், இப்ப அவங்க சனி ஞாயிறண்டா வெளியில போறது தானே, இப்ப என்ன கேட்டான், இந்த சனி ஞாயிறு என்ன செய்ய போறாரு? நாங்கள் வளமையான ஷாப்பிங்கும் இதுக்குமென்று சொல்ல அவன் சொன்னான், இப்படி தண்டை ஒரு கிராமம் வேல்ஸ்ல, அங்க வேலிஷ் தான் கலெக்டர், அங்க போயினா சில இடங்களை பார்க்கலாம், அதுகள் இருக்கு சொல்லி போடான்னு சொல்றான். நீ ஒரு அங்க போய் 20 பவுண்ட்ஸ் செலவழிச்சா அந்த கிராமத்தின் பொருளாதாரம் வளரும். அந்த அவனுக்கு அந்த தண்டை கிராமம் பொருளாதாரம் என்ற அறிவு அப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த கருணசிங்கான கடையில எந்த ஒரு தமிழரும் சாமான வாங்காம விட்டீங்கன்னு சொன்னால் இதற்கு ஒத்துழையாமை இயக்கம். அது உங்கள் மனதுக்குள்ள, அதை பற்றி வெளியில சொல்றேன், அது ஒவ்வொருவருக்கும் உணர்வா வரணும். அதை கண்ட வாங்கப்படாது என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரணுமே தவிர அதை விட்டு நீங்கள் அவனையும் வாங்கி இவனையும் வாங்கி அதையும் கொண்டு குடியேற்றி என்று சொல்லி நீங்கள் இந்த உணர்வை அடுத்த சந்ததிகளாவது நாங்கள் புகுத்தி வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்க்கும் போது தான் ஏதாவது ஒரு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், அவன் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். நாங்கள் இயக்கமற்றிருக்கிறோம். இப்ப ஒரு இயந்திரத்தை பொறுத்தவரையிலும் 2 வகையான முடிவு இருக்கும் ஒரு இயந்திரத்துக்கு. ஒன்று தொடர்ச்சியாக இயங்கி தேஞ்சி சாகும், இன்னொன்று சும்மா இருந்து துருப்பிடிச்சு சாகும். இதுல நாங்கள் தொடர்ந்து இயங்கி தேஞ்சி சாக போறோமா, அப்படியே சும்மா இருந்து துருப்பிடிச்சு சாக போறோமான்றது நாங்கள்லாம் தீர்மானிக்கும். உண்மைதான். ஒரு கருத்தை சொல்றேன். 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலையிலே 41வது நினைவேந்தல இந்த 23ஆம் தேதி நாங்கள் எல்லோரும் மீளவும் நினைவு கொண்ட நிலையில் இருக்கிறோம். அந்த
இன அழிப்பே எங்களுடைய பொருளாதாரத்தை சிதைப்பதற்கும் தமிழர் தாயத்துக்கு வெளியே இருந்தவர்களை இதுதான் உங்களுடைய இடம், அங்க போங்கண்டு யாப்பானிட்ட யண்ட திருக்குண்ணாமலையிட்ட யண்டு அடிச்சு துரத்துவதற்கு தான் கையாண்டார்கள். அந்த 40 வருஷமா அதைத்தான் செய்கிறார்கள். தங்கள பக்கத்துல சிங்கள பிரேசங்களை வளப்படுத்தி கொண்டு தமிழ் பக்கத்துல வந்து தமிழரை கொண்டு வந்து சேர்த்ததால நாங்கள் அது எங்களுடைய நாடுன்றதை கேட்டு நாங்கள் வாழ்ந்தோம். அந்த 31 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தியது நடைமுறை ஆட்சியும் இல்லாமல் பண்ணி திரும்பவும் எங்கள பக்கத்துல எங்களை பொருளாதாரத்தை சேர்ப்பதன் மூலமாக எங்களை வெளியேற்ற சமயத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது பொருளாதார அடிப்படையில் நடந்தது 83ஆம் ஆண்டு இன அழிப்பு. அது இன்றைக்கும் தொடருது. அதை உணர்ந்து நாங்கள் பொருளாதார ரீதியாக இணைகிறதா இருந்தால் அது பொருளாதாரத்துக்கு முதல் தேவை வந்து அறிவு, 2வது வந்து தொழில்நுட்பம், அடுத்தது வந்து ஒருங்கிணைப்பு. இந்த 3ம் இல்லாமல் நாங்கள் இந்த பிரச்சனையில கலெக்டிவ் அரசு சொல்ற விடயம் அதுதான். எங்களோட இந்த 3 தன்மையும் இல்லாமல் எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய உறுதி, எங்களுடைய பொருளாதார வளம் இவ்வளவத்தையும் நாங்கள் வந்து உறுதிப்படுத்தாமல் வாயால பந்தல் போட்டு அடுத்தவன் அது சிங்கள அடுத்தவனா இருந்தாலும் சரி, இந்தியா அடுத்தவனா இருந்தாலும் சரி, அமெரிக்கா அடுத்தவனா சரி, எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டான். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் பணிவான வேண்டுகோளா இருக்கு. பிளஸிங் இன் டிஸ்கைஸ், அதாவது 80களில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உலகம் பூரா அவங்களுடைய இனம் புலம்பெயர்ந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்தி சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள். தனி மரங்களாக சிறப்பாக வாழுகிறார்கள். ஆனால் அது தோப்பு மரமாகினால் எவ்வளவு சாதனைகளை படைக்கலாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் கடந்து வந்த பாதையை மறந்து விடாதீர்கள். அந்த இனம் விடுதலை பெறுவதற்கு சுயநலத்தை ஒரு பக்கத்தில் கொஞ்சம் இறக்கி வைத்துவிட்டு எங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டும், உலகப்பரப்பில் சாதனை படைப்பதற்கு தளம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தல்கள் வந்து மீளவும் வந்து இடதுசாரி தன்மை உள்ள சிந்தனைகள் வந்து எழுச்சி வருவதை காட்டுது. அதே நேரத்தில் 1983ஆம் ஆண்டு இன அழிப்பு ஏற்பட்ட பொழுது உலகத்தில் இருக்கிற பல இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாம் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இப்பொழுது மீளவும் வந்து நாங்கள் அப்படி எங்களுக்கு ஆதரவாக இருந்த அந்த உலக சக்தியெல்லாம் உணைத்து நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. என்னன்னு சொன்னா, இங்க கூட இப்ப வலதுசாரி தீவிரவாதம் என்று உச்சக்கட்டத்துக்கு போகுது. வலதுசாரி தீவிர உச்சக்கட்டத்துக்கு போயில இங்க கூட எங்கள் எதிர்காலம் வந்து சிக்கலுக்கானதாக வரப்போகுது. ஆகவே அக்கதான் சொன்ன ஒரு ஈழத்தமிழர் அரசியல் சமூகம் ஒன்றை நாங்கள் அதிகாரமற்ற பிரச்சனைகளை தேவைகளை பேசுகின்ற ஒன்றாக உருவாக்கி கொண்டோமானா இருந்தால் பல விஷயங்களை செய்யலான்றதான் சொல்ல வேண்டும். உலகம் பூரா வாழுகின்ற தமிழ் மக்களுடைய அந்த பலத்தை உணர்ந்து ஒரு ஃப்ரேம்வொர்க், ஒரு மெக்கானிசம், கொள்கைகள், திட்டங்கள், வழிவரவுகளை உருவாக்கி அந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.